வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு காளையர்களும் பார்வையாளர்களும் குவிந்ததால் ராப்பூசல் கிராமம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. ராப்பூசலில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். மாவட்ட கலெக்டர் கணேஷ் தலைமையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இருநூற்றி 250 வீரர்கள் பங்கேற்றிருந்த இந்த போட்டியில் சுமார் 35 வீரர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க முற்பட்ட போது காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு பணிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லோகநாதன் தலைமையில் சுமார் 100கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். வழக்கமான உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று ராப்பூசலில் இனிதே நிறைவு பெற்றது. புதுகை வரலாறுக்காக ஒளிப்பதிவாளர் இளையராஜாவுடன் சிவசக்திவேல்.